வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே உங்கள் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம எடுத்து இருக்கிற டாபிக் செயல்களில் வாழ்த்து. அதுக்கு முன்னாடி வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வாழ்த்தை பற்றி நாம் பார்ப்போம். ஒருத்தரை நாம் வாழ்க வளமுடன் வாழ்த்தும் போது அது எதை குறிக்குது? அப்படி நாம் வாழ்க வளமுடன் வாழ்த்தும் போது அது அவங்களுக்கு ஒரு ஐவகை செல்வங்களை கொண்டு போய் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அது என்ன ஐவகை செல்வங்கள்? அதாவது இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒருவர் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் இவை பெற்று வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதில் மெய்ஞானம் அப்படிங்கிறது எதுலையுமே உண்மையை பற்றிய அறிவை நம்ம பெறுவது, அதுவும் போக உண்மையான கடவுளை பற்றி அறிவை பெறுவது. ஸோ இப்படி நம்ம ஒருத்தரை வாழ்த்தும் போது, வாழ்க வளமுடன் வாழ்த்தும் போது அவர்களுக்கு ஐவகை செல்வங்கள் கொண்டு போய் கொடுக்கும். இப்படி நாம் மற்றவங்களை வாழ்த்தினாலே போதும், நம்மளை நாம் வாழ்த்தணுங்கிற அவசியம் ரொம்ப கிடையாது. ஏன்னா இதை என்னுடைய குரு மாணிக்க வாசகமாக தான் சொல்லுவாங்க. இந்த வாழ்த்துங்கிறது ஒரு அலை. இந்த அலை நம்மள்ட்ட இருந்து கிளம்பி போய் டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டு அதுக்கடுத்து பன்மடங்கு அலைகளாக நம்மளை நோக்கி திரும்பி வருமா. நம்மள்ட்ட இருந்து தான் கிளம்பினது மறுபடியும் நம்மள்டே வந்து சேருது. அதுவும் பன்மடங்கு கோடிக்கணக்கான அலைகளாக நம்மகிட்ட சேரும். இதுதான் இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வாழ்த்தோட மகிமை. அடுத்து செயல்களில் வாழ்த்து அப்படின்னா என்ன? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் தலையை தொடும்போது தலை அஜித்தை வாழ்த்துவேன், வாழ்க வளமுடன், அவரும் அவருடைய குடும்பமும். மேலும் தலையை தொடும்போது என் காலேஜ் ஃப்ரெண்ட் தலை செல்வாவையும் நான் வாழ்த்துக்குவேன். இது இந்த செயல் செய்கிறேன், நான் தலையை தொடுறதுங்கிறது ஒரு செயல். அப்போ தலைக்கு நிகரான ஒரு ஆளை நினைக்கிறதுனால எனக்கு ஈஸியாக ஞாபகம் அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிடுறேன். அதுவும் போக நான் பேக்கை தூக்கி மாட்டினேன்னா அப்போவும் ஒரு நபரை நினச்சிக்குவேன். அதாவது என்னுடைய 2வது அக்காவோட ஹஸ்பண்ட், எங்கள் 2வது மாமா, அவங்க ஹெவி லோட் பேக்கை எப்போதுமே தூக்கிட்டு வருவாங்க முன்னே. அதனால் எனக்கு அது ஞாபகம் வரும். உடனே அவரும் அவருடைய குடும்பத்துக்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்குவேன். நம்ம ஒருத்தங்களை தனியாக உட்காந்து நிறைய பேரை வாழ்த்தணும்னு நினச்சோம்னா அதுக்கு எந்த அளவுக்கு டைம் கிடைக்குன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி செயல்கள், ஒவ்வொரு செயலையும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்த்து சொல்லி சொல்லி பழக பழக நிறைய பேருக்கு நம்ம ஒரு நாளில் வாழ்த்து சொல்கிற ஒரு நிலை ஏற்படும். இப்படி ஒரு நபர் அவரது குடும்பம்னு நான் வாழ்த்தும் போது டெய்லி என்னால் ஒரு 100 பேருக்கு வாழ்த்து சொல்ல முடியுது. இந்த ப்ராக்டிஸை நான் ஒரு 6-7 வருஷமாக மேக்ஸிமம் டெய்லி நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இன்னொரு செயல், அதாவது நம்ம ஸ்டெப்ஸ் ஏறுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம ஏற வேண்டியது இருக்குது. அப்படி ஏறும்போதும் இந்த வாழ்த்தை நம்ம சொல்லிக்கலாம். எப்படி சொல்லலாம்னா, வாழ்க இப்படி ஸ்லோவாக சொல்லும்போது 2 ஸ்டெப் ஏறியிருப்போம். அடுத்து வையகம் இப்படி ஸ்லோவாக சொல்லும்போது 2 ஸ்டெப் ஏறியிருப்போம். இப்படி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் இப்படி ஸ்லோவாக சொல்லும்போது ஒரு ஃப்ளோரில் பாதி ஏறி இருப்போம். அடுத்து இன்னொரு வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லும்போது ஒரு ஃப்ளோர் கம்ப்ளீட்டாக ஏறி முடிச்சிருப்போம். இதில் இடையில கேப் கிடைக்கும்போது ஒரு 2 நபரை வாழ்த்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். இப்படி நம்மளால் நிறைய வாழ்த்து சொல்லும்போது நமக்கும் அந்த அலைகள் திரும்பி நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஐவகை செல்வங்கள், அதாவது உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், இந்த ஐவகை செல்வங்களை நமக்கு கொடுக்குது. அப்போ வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செயல்படுத்துங்க. நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். தேங்க்யூ. இந்த வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்து அருளிய என் குரு வேதாத்ரி மகரிஷிக்கு மிக மிக நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.